கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் ஒரு நாள் இருக்கிறது கிறிஸ்துமஸ்க்கு முந்தின நாளில் இருக்கிறோம். அது கிறிஸ்துமஸ் ஈவ் என்று சொல்லுவார்கள். ஆனாலும் இந்த 24ஆம் தேதியில நாம் ஆண்டவரை குறித்து சில காரியங்கள் சிந்திப்போம். இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் மத்தியில ஆண்டவராகிய இயேசுவை நாம் மைய பொருளாக நினைத்து, அவர்தான் இந்த கிறிஸ்துமஸுக்கு மெயின் காஸ்ட், அவர்தான் the reason for this celebration. அப்படியாக இருக்கும் பொழுது அவரை மறந்துவிட்டு நாம் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுவோம் என்று சொன்னதிலே அர்த்தம் இல்லை. புத்தாடைகள் வேண்டும், இனிப்பு பண்டங்கள் வேண்டும், நல்ல ஆகாரங்கள் வேண்டும், அநேகரை சந்திப்பதிலே மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆனாலும் அதோடு கூட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எப்பொழுதும் நாம் நினைவு கூற வேண்டும். இந்த நாளிலே அவர் இந்த உலகத்திலே வந்து உங்களுக்கும் எனக்குமாக பிறந்தார் என்பதை நினைக்க வேண்டும். இந்த நாளில கூட அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இன்னும் ஒரு வெளிப்பாடு கிடைத்தது. அந்த வெளிப்பாட்டின் பயனாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். கலாத்தியர்கள் எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவனே தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்ப வேண்டியதா இருந்தது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, காலம் நிறைவேற வேண்டும். அந்த காலகட்டம் ஒரு கேலண்டர் என்று சொல்வார்கள். தேவனுடைய கேலண்டரிலே ஒரு குறிப்பிட்ட நாளிலே தேவன் இந்த உலகத்திலே வந்து மனுஷனாக பிறக்க வேண்டும். மனுஷனாக பிறந்தது மட்டுமல்ல, அவர் ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை அவர் செய்ய வேண்டும். பாவம் இல்லாத அவர் பாவமானார் என்று சொல்லுகிறபடி அவர் உங்களுக்கும் எனக்குமாக மரித்து அவர் உயிரோடு எழும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால்தான் அது ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். அது இல்லாவிட்டால் கிறிஸ்துவனுடைய பிறப்பு பிரயோஜனம் அல்ல. இன்னும் ஒரு பெரிய உலகத்திலே ஒரு மகான் பிறந்து வாழ்ந்தார் என்று அர்த்தம். கிறிஸ்து பிறந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் மரித்தார், இன்றும் நம்மோடு கூட ஜீவிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் மற்றவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இந்த காரியத்தை சிந்திப்போம். இந்த வேளையில இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இந்த நேரத்துல தேவன் எதற்காக தம்முடைய குமாரனையே அனுப்ப வேண்டும்? இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். என்று சொன்னால், தேவனே ஆதியாகமத்துல பார்க்கின்ற வேளையில முதல் 3 அதிகாரங்களிலே மனிதனை படைத்தார். அவனுக்கு ஒரு முழு சுதந்திரத்தை கொடுத்தார். ஆனால் அவனுடைய ஆதாமும் ஏவாளும் சேர்ந்து தேவனுடைய ஒரு கட்டளையை அவர்கள் மீறினார்கள். புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த மரத்தினுடைய கனியை அவர்கள் புசித்தார்கள். அதனாலே அவர்கள் கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய உறவை இறந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதன் மூலமாக அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்கள் வெளியே அனுப்பப்பட்டார்கள். அந்த நாளிலிருந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு அந்த இருந்ததான உறவு புதுப்பிக்கப்படவில்லை. அது மீண்டுமாக ஸ்தாபிக்கப்படவில்லை. அதற்கு ஒரே ஒரு காரியம், தேவன் நினைத்தார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனே நினைத்தாலும் கூட அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஆகவே தேவனே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பினார். காலம் நிறைவேறின பொழுது கன்னி மரியாதையிடத்திலே இயேசுவை உற்பத்தி பிறக்க செய்து அவர் இந்த உலகத்துல வந்தார். ஆகவே அவர் தேவனாக இருந்தாலும் கூட அவர் மனிதனாக இந்த உலகத்திலே வந்து நம்மோடு கூட சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். இந்த உலகத்துல அவர் எல்லா நியாய பிரமாணத்துக்கும் சட்ட திட்டங்களுக்கும் கீழ்ப்பட்டவராக வாழ்ந்தார். ஆகவே அவர் ஒரு உன்னதமான ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தெய்வமானார் என்று பார்க்கிறோம். தேவன் மனிதனானார், அதன் பின்பு மனிதன் தேவாதி தேவனானார். தேவன் இந்த நேரத்துல அவர் பிதாவுடைய சிங்காசனத்துல அவர் உட்கார்ந்து கொண்டு உங்களுக்கும் எனக்குமாக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த நல்ல இயேசுவை இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல நாம் சிந்திப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க கொடுத்த இந்த நல்ல 2024 இந்த கிறிஸ்துமஸை கொண்டாட எங்களுக்கு ஒரு தருணத்தை கொடுத்தீங்க. ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். உலகம் எங்கும் குழப்பங்களும் போராட்டங்களும் போர்களும் நடந்து கொண்டிருக்கிற வேளையில எங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து வைத்திருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் எங்களுக்கு உண்மையான ஒரு ஆசீர்வாதமான ஒரு கிறிஸ்துமஸாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.